தேடுங்கள் பார்வைக்கு பரம் சிக்குமோ ஏதேதோ ஆதாயம் ஏக்கத்தில் சில காயம் பாடங்கள் தெளிவூட்டுமோ அருமுகன் கைவேல் வண்ணம் அகப்படும் என்றோர் எண்ணம் இசையெல்லாம் சென்றோடும் நெஞ்சம் இசையெல்லாம் என்றேனும் கொஞ்சம் சித்தர் தலைவன் சித்து ஆடலாம் சீரும் வீரவேல் சூரவேல் தேடுவோர் விழிகளை அத்தும் மாயவேல் ஞானவேல் நாடுவோர் ஹரஹர சப்தம் கேட்டவேல் காட்டுமோ யோகமா சரவண சித்தன் மாருடன் கூறுமோ அருமுக அர்த்தம் தூராயுதம் கூடி மார்மீது பாய்ந்தாலும் வேலாயுதம் காக்குமே வேடாதி வேடன் தன் வேல் தேடும் பூனக்கண் ஏகாந்தத்தில் நீந்துமே மனிதரின் ஆள் மாறாட்டம் மனமதில் ஏதோ நோக்கம் அனுதினம் பார் சூதாட்டம் கணிப்பதே மா போராட்டம் இறைவன் ரசிப்பான் இந்த நாடகம் கார்த்திகா அந்த பொண்ணுதான். இவங்கள தான் தூத்துக்குடியில இருந்து கூட்டிட்டு வந்தேன். யாருமா அது? இவர் தான் இன்னைக்கு தூத்துக்குடியில இருந்து கூட்டிட்டு வந்தாரு. அப்படியா? ஆமா வாங்க. வாங்க. சாரிங்க. எத்தனை தடவை தான் சாரி சொல்லுவீங்க? எவனோ ஒரு திருட எடுத்துட்டு போனதுக்கு நீங்க என்ன செய்ய முடியும்? இல்ல இல்ல, நான் இப்ப சாரி சொன்னதுக்கு காரணம் நீங்க கொடுத்துட்டு போன போன் நம்பரை தொலைச்சிட்டேன். கால் பண்ணி வண்டி திரும்ப கிடைச்ச விஷயத்த உடனே சொல்ல முடியல. ஓ, வண்டி கிடைச்சிருச்சா? உங்க லக்கேஜும் தான் எல்லாமே அப்படியே இருக்கு. தேங்க்ஸ். நீங்க? நான் கதிரோட தங்கச்சி. ஓ, கதிர் சொல்லிருக்காரு. உங்களை பத்தி தான் ரொம்ப நேரமா பெருமையா பேசினாரு. ஓ, இந்த மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நானும் தாங்க. என்னதான் கூட பிறக்கலனாலும் கூட பிறந்த அண்ணன் மாதிரியே பாசம் காட்டுறதுக்கு இப்படி ஒரு தங்கச்சி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இந்த காலத்துல இப்படி அன்பு காட்டுற உறவுகள் கிடைக்கிறது பெரிய விஷயம். நல்லா வளர்த்துருக்காங்க. ஆமா, தம்பிக்கு எங்க வீடு? திருவேலங்குடி. ஆமா, நீ கூட அங்கதானே போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த? ஆமா, போணும். அங்க தெரிஞ்ச ஒருத்தரை பார்க்கணும். அப்ப எங்களோட வாங்க. திரும்பி போறப்ப உங்களை டிராப் பண்ணிடுறோம். அப்படியே நீங்களும் உங்க லக்கேஜ் எடுத்துட்டு வந்துடலாம். என்ன கதிர பேசுற? இப்போ ஃப்ரீயா தானே இருக்க? நான் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள நீ உங்களை கூட்டிட்டு போய் லக்கேஜோட திரும்ப வந்துடலாம். நிறைய டைம் இருக்கே. என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கு ஓகே தானே? போலாமே. அப்புறம் நான் இவர் வீட்டுல தான் தங்கியிருக்கேன். இப்போ அங்கதான் என் கூட வந்தவங்களும் இருக்காங்க. அவங்களே கூட்டிட்டு போகணும். பக்கத்துல தான் வீடு. போய் கூட்டிட்டு வந்துட்டுமா? ஒரு 5 minutes. சரிங்க. அப்போ கோயிலுக்கு வெளியில என் ஃப்ரெண்டு முத்துவோட டிராவல்ஸ் இருக்கு. நான் அங்க வெயிட் பண்றேன். உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு அங்க வந்துருங்க. சரிங்க, நான் முன்னாடி போறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல. ஏங்க அப்படியே எங்க வீட்டுக்கும் போயிட்டு வாங்க. அங்க எங்க தாத்தா இருப்பாரு. கண்டிப்பா வரேன். வாங்க போலாம். போலாமா? இவனை கழட்டி விடுறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுது. $2500 + 1200 3200. டேய் ஐயோ, டேய் உட்கார்றா உட்கார்றா உட்காரு. என்னமோ எழுதிட்டு இருக்க போல.
என்ன கதிரு, இன்னும் என் மேலே உனக்கு கோவம் போலையா? போமா இல்லை, தொலைஞ்சு போன பொருள் காரு திரும்ப கிடச்சத ஊர் முழுக்க சொல்லியிருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே, அதான் கேட்டேன். ஏய் நீ வேற, இன்னும் பிரச்சனை முடியலையே. முடியலையா? அப்புறம் அந்த திருட்டு போய் என் கைக்கு இன்னும் மாட்டலையே. அவன் என்னைக்கு என்கிட்ட சிக்குவானோ அப்போதான் இதுக்கு ஒரு முடிவு வரும். ஆமா, அவனை எங்கேயாவது பாத்தியா? இல்லை, பார்க்கல. அவன் இந்த பக்கமே வரல. வரமாட்டான், அவனுக்கு தெரியும் வந்தா என்ன நடக்கும். நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்காது, அதான் அன்னைக்கு அப்படி விளையாடி இருக்கான். இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும், அதான் உஷாரா இங்க வரல. வந்தான்னா நீ தான் அவனை அடிச்சு பின்னிருப்பிய. ஏன்டா என் ஃப்ரெண்டு கிட்ட இப்படி செஞ்சேன்னு 2ல் 1 பார்த்துருவியோன்னு பயம் அவனுக்கு. ஆனா ஒண்ணுடா, அவன் இன்னும் இந்த ஊரை விட்டு போகல. உனக்கு எப்படி தெரியும்? போலீஸ் கிட்ட கேட்டேன், அவங்க தான் சொன்னாங்க. அவனை இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. உன்னை பத்தியும் கேட்டாங்க. ஐயோ கதிரு, இப்போதான் நான் பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சு. பயப்படாதடா, உன்னை பத்தி எடுத்து சொல்லி டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டேன். தேங்க்ஸ் கதிரு. தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும், இனிமே இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பக்கத்தில் வச்சுக்காத. அதே மாதிரி இனிமே கொஞ்சம் கவனமா இரு. ஆனா அந்த திருடன் ஏதோ ஒரு திட்டத்தோட தாண்டா வந்திருக்கான். அப்படியா? ஆமாண்டா, வெறும் திருடனா இருந்தா எடுத்துட்டு போன பொருளை ஏன் திரும்ப வைக்கணும்? அதான் எனக்கு டவுட்டாவே இருக்கு. வேற ஏதோ நினைச்சு எடுத்துட்டு போய் அவன் தேடி வந்தது கிடைக்காம திருப்பி கொண்டு வந்து வச்சிட்டான்ல, அதான் உறுத்தலாவே இருக்குடா. அப்படியெல்லாம் இருக்காது கதிரு. முத திருடி இருப்பான், அப்புறம் உன்னை பற்றி கேள்விப்பட்டு பயந்து போய் திருப்பி வச்சுட்டு ஓடி இருப்பான். தெரியுது, ஆனா ஏதோ ஒன்று. சரி விட பார்த்துக்கலாம். என்னடே, அன்னைக்கு நான் கோவத்தில் பேசினது நடந்துக்கிட்டதெல்லாம் மனசில் வச்சுக்காத. அதை சொல்லதான் வந்தேன். சும்மா பொசுக்குன்னு கோச்சுக்கிட்டு. டேய் சரிடா சரிடா, சிரிச்சா தாண்டா நீ அழகா இருக்க. சரிடா, நான் வரேன், பாப்போம். சரி, இதோ போய் பார்க்கலாம். என்னங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க? யாருங்க அது? எதுக்காக அவங்க அவரோட கார்ல போறாங்க? யாருக்கு தெரியும்? அவங்க தான் இப்போ கதிர் கூட நெருக்கமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. உங்க கடையில இருந்து தானே போறாங்க, உங்களுக்கு தெரியாம இருக்குமா? என்னமா வம்பா இருக்கு? என் கடை வாசல்ல எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பா? போமா, போய் வேலை பாருமா. எதுக்காக இவங்களோட அவர் போறாரு ஒன்னும் புரியலையே. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. டேய் என்ன பண்ற? என்ன இது இவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருக்கா? பொழுது எப்போ விடிஞ்சிருச்சு, சூரியனே உச்சிக்கு வர போகுது, இன்னும் என்ன தூக்கம்?
குடும்பத்து பொண்ணு. இது மாதிரிலாம் படுத்துக்கிறதா எப்படி? இதெல்லாம் மாத்திக்க சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி பண்ண போகுது. கண்டிச்சு வை. இவ்ளோ நேரமா தூங்கிருக்கேன், எழுப்ப கூடாதா? என்னம்மா நீ? ஆமா, நான் ராத்திரி இங்க தூங்கவே இல்லையே. அதுமா, நீ அங்கதான் படுத்திருந்த, காத்து வரலன்னு சொல்லி இங்க வந்து படுத்துக்கிட்ட. ஓ, ஞாபகமே இல்ல. நல்ல தூக்கம். எங்க உன் கடன்கார தம்பி வெளியே போயாச்சா? நல்ல வேலை, இன்னைக்கு அது மூஞ்சில முழிக்கல. சரி, நான் குளிச்சுட்டு வரேம்மா. நாகராஜ், நாகராஜ், தோ வரேன். நாகராஜ் இல்லையா? இல்ல, வெளியில போயிருக்கான். அவன் எப்போ வந்தாலும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? பின்ன என்ன துறைய ரேடியோ ஸ்டேஷனுக்கா வர சொல்லுவாங்க. முக்கியமான விஷயம், கோர்ட்டுக்கு போகணும். எப்போ வந்தாலும் இன்ஸ்பெக்டர் ஐயாவை பார்க்க சொல்லுங்க. சரிங்க. ஐயா, என்ன அவன் இருக்கானா? பாத்துட்டீங்களா? அவன் இல்லையா? வந்ததும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்கேன். இன்னைக்கு கோர்ட்டுக்கு கூட்டு போயிடலாம் ஐயா. ஜோசியர் போய் சேர்ந்த பிறகு யாருமே இங்க வரதில்லை. நீங்களாவது வந்திருக்கீங்களே, சொல்லுங்க என்ன விஷயம்? இல்ல, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஜோசியர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் இருக்கும்போது உபயோகப்படுத்திட்டு இருந்த பொருள் எல்லாம் இப்ப எங்க இருக்கு? யாருகிட்ட இருக்கு? எங்கிட்ட தான் இருக்கு. அவர் கூட வருஷக்கணக்கா நான் இதே தொழில தான் இருந்தேன். அவர் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் எடுத்து செய்யலான்னு நினைச்சேன். என் மனசு கேட்கல, விட்டுட்டேன். ஆமா, அவரோட பொருளை பத்தி நீங்க எதுக்கு கேக்குறீங்க? உங்களோட பொருள் ஏதாவது அதுல இருக்கா? என்னோடது எதுவும் இல்ல. என் பேரன் பேத்தியோட கைரேகையெல்லாம் எடுத்து குறிப்பு எழுதி வச்சிருந்தாரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளயும் இந்த மாதிரி ஒரு கெட்டது நடந்து போச்சு. ஆமா, கதிரேசன் கார்த்திகான்னு. அதேதான். அது இருந்தா கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். அது இங்க இல்லீங்களே. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 2 பேரையும் எழுதி ஒரு கவர்ல போட்டவரு திருச்செந்தூர் போனாரு. திருச்செந்தூரா? ஆமாங்க, அதை யார்கிட்டயோ படிச்சு காட்டணும், அப்புறமா எடுத்துட்டு வந்துருவேன்னு சொன்னாருங்க. திருச்செந்தூர்ல அது யாரு என்னன்னு ஏதாவது விவரம் தெரியுமா? இல்லைங்க, எனக்கு தெரியாதுங்க. சரிங்க, நான் வரேன். போயிட்டு வாங்க. ஐயா, ஒரு நிமிஷம். நீங்க இதை ஏமா ஏற்கனவே என்கிட்ட சொல்லல? அபர்ணாவுக்கு சின்ன வயசுல இருந்தே இப்படியா, இல்ல இடையில வந்த பிரச்சனையா? இப்ப சமீபத்துல தான். அவங்க அப்பா என் கூட இருந்த வரைக்கும் இந்த மாதிரி கார்த்திகை நாட்கள்ல இவளை கூட்டிட்டு ராத்திரியில வெளியில போவாரு. நான் என்ன ஏதுன்னு கேட்டுக்க மாட்டேன். அவர் எங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா இவ இப்படி தானா நடந்துக்கிறா. அவங்க அப்பா ஏற்படுத்தின பழக்கமோ என்னமோ தெரியல, தூக்கத்துல அந்த மாதிரி நடந்துக்கிறா. கார்த்திகை நாட்கள்ல மட்டும்தான் அப்படி நடந்துக்குதா? இல்ல, கோவில்ல முருகனுக்கு என்னைக்கெல்லாம் விசேஷமான நாட்கள் வருதோ அன்னைக்கு ராத்திரிலாம் அவ அப்படிதான் நடந்துக்கிறா. ஒண்ணுமே புரியல. இதை பத்தி யார்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. இடையில கொஞ்ச நாள் இல்லாம இருந்துச்சு, சரியாயிடுச்சுன்னு நினைச்சேன். இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சுட்டா. அதான் உங்களுக்கு தெரியாம இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். சரிம்மா, இது நமக்குள்ளே இருக்கட்டும், வெளியில காட்டிக்க வேண்டாம். நான் பாத்துக்கிறேம்மா. அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டில் சொல்லிக்கலாம். கல்யாணம் ஆயிட்டா எல்லாம் சரியாயிடுமா, கவலையே படாதீங்க. அப்புறம் திருவேலங்குடியிலேருந்து ஒரு வரன் வந்திருக்குமா,
நல்ல குடும்பம். திருவேலங்குடியா? ஆமாம்மா, ரொம்ப தெரிஞ்சவர். போன தடவை உங்களை பார்த்தப்பவே சொல்லியிருப்பேன். ஏன்னா மாப்பிள்ளை பற்றி சரியாக விசாரிக்காதால பேசிக்கல. இப்போ நல்லா விசாரிச்சிட்டோமா, நல்ல பையன். நல்ல பையன் நல்ல குடும்பம்னா உடனே முடிச்சிடலாங்க. அடுத்து ஆக வேண்டியது என்னமோ அதை செய்யுங்க. அதுக்கு அபர்ணா சம்மதிக்கணும்ல. அதை நான் பாத்துக்கிறேன். அவளை சம்மதிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. அவளுக்கு என்ன மறுப்பும் இருக்காது. அப்ப சரி, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். மாப்பிள்ளையோட பேர் என்னங்க? கதிரேசம்மா. வாங்க வாங்க எங்க வாங்க வாங்க. இந்த வீடு இதாங்க எங்க வீடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நீங்க என்னங்க வீட்டை உத்து உத்து பார்த்துட்டு இருக்கீங்க? வீடு பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பாரம்பரியம் தெரியுது. சும்மாவா? பரம்பரையா வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். நீங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க வாங்க. என்னடா? என்னண்ணா சாவி? ஏன் தாத்தா வீட்ல இல்ல? இல்ல, ஐயா பக்கத்துல எங்கேயோ போயிருக்காரு. நம்ம கிணத்து மோட்டர் ரிப்பேர்ல, அதை சரி பார்க்க வந்தேன். சரி சரி. மோட்டர் வேலை முடிஞ்ச உடனே பக்கத்து வீட்டுல சாவி கொடுக்க சொன்னாரு. அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. சரி சரி சரி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். வரேன். போய்ட்டு வா. வரமா. சரி வாங்க உள்ள போலாம். ஒரு நிமிஷம். இந்த வீட்டுல இங்க யாரு இருக்கா? ஏதோ தாத்தான்னு இப்ப சொன்னீங்களே. ஏன் தாத்தா தான். அவரு, நான், என் தங்கச்சி கார்த்திகா 3 பேரும் தான் இருக்கோம். தாத்தா பேரு? மிஸ்டர் ஆவுடையப்பர். லக்கேஜ் எல்லாம் மாடியில தான் இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். நீங்க உள்ள வந்து உட்காருங்க. ஏய் கார்த்திகா, 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 வா உள்ள போலாம். வா. சரியா இருக்கும். எல்லாமே தப்பா போயிருக்காங்க.